எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறது இலங்கையில் ஃபேமஸான இல்லாட்டி ஆப்பம்னு சொல்கிற உணவு தான். இது வந்து இரவு உணவுக்கு அதிகமானவங்க சாப்பிடுவாங்க. இதோடு சாப்பிட்றதுக்கு கட்டு சம்பல் இல்லாட்டி மாசி சம்பல், சீனி சம்பல் அல்லது ஒரு சிக்கன் கறி ஏதாவது இதோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இலங்கையில் இரவு உணவுக்காக ரோடு கடைகளில் இதை அநேகமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் பச்சரிசி 2 கப்பு நான் வந்து 4 மணித்தியாலம் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சி நல்லா 2 முறை சளிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நான் இதோட 2 டீஸ்பூன் சீனி சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்குறேன். இப்போ ஒரு கரண்டியால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கையால் மிக்ஸ் பண்ணுற நேரம் நல்லாவே எல்லாமே மிக்ஸ் ஆகும். நான் 1/2 கப் இளம் சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் கலந்து விட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சேர்த்துருக்கனால தான் இளம் சூடான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1/2 கப்புக்கு குறைவாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். இளம் சூடான தண்ணி அதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டா ஆப்பம் நல்லா வராது. கலந்தாச்சு. இதை கொஞ்சம் மூடி ஒரு 2 மணித்தியாலும் அப்படியே வைப்போம். குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க ஒரு 4 மணித்தியாலமாவது வரைக்கணும். கொஞ்சம் சூடான இடத்துல இதை மூடி வச்சுட்டா நல்லா புளிக்கும். ஆப்பம் சுடுறதுக்கு ரெடியாகும் பொழுது தான் நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளணும். நான் இங்கே உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் கட்டி தேங்காய் பால் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்தது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு மணித்தியாலத்துக்கு பிறகு தான் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கொள்ளணும். இப்போ ஆப்ப மாவு என்ன பதத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். கரண்டியில் இந்த மாதிரி கோடுன்னு போடுற நேரம் அந்த கோடு அப்படியே நின்றுச்சின்னு சொன்னால் கரெக்டான பதம். அதாவது மாவு வந்து நல்லா திக்காக இருக்குது. அந்த கோடு வந்து ஒன்று சேர்ந்துச்சின்னு சொன்னால் மாவு வந்து தண்ணி ஆகிருச்சின்னு அர்த்தம். அதனால் நம்ம கரெக்டான பதத்தில் கரைச்சிக்கொள்ளணும். இந்த ஆப்பத்தாச்சில் முதல் முறையாக ஆப்பம் செய்ய போகிறேன். அதனால் ஆப்பமெல்லாம் ஒட்டாமல் வர்றதுக்காக முதல்ல ஒரு முட்டையை பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி செய்கிறனால அப்பமெல்லாம் ஒட்டாமல் வரும். இப்போ டிஷ்யூவில் நல்லா தொடச்சிட்டு டிஷ்யூவில் நான் ஆயிலும் கொஞ்சம் போட்டு தடவிருக்கேன். சூடாக ஆப்பத்தாச்சில் ஆப்ப மாவு போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும்.
மீடியம் நெருப்பு தான் வச்சுருக்கிறேன். மிச்ச நெருப்பு வச்சா தாச்சி வந்து சூடாகி அப்பம் வந்து கருகிரும். மூடி வேக வைப்போம். இப்போ நாங்கள் இடையில செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. வாட்டி கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நாங்கள் ஆப்பத்தை வெளியே எடுக்கலாம். இப்போ முதல் ஆப்பம் வந்து நல்லா வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பம் சும்மாவே கலண்டு வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப இன்னொரு ஆப்பம் போட போகிறேன். இந்த டிஷ்யூவில் நான் ஆயில் கொஞ்சம் லைட்டாக பூசியிருக்கேன். அதை வச்சு தான் நான் தாய்ச்சி தொடச்சி விடுவேன். இப்போ தாய்ச்சி கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ ரெண்டாவது ஆப்பம் போடுறேன். இந்த மாதிரி அழகாக சுற்றி எடுத்துக்கொள்ளணும். சிகப்பு பச்சரிசிலையும் ஆப்பம் சுட்டு எடுக்கலாம், நல்லா வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.